Hello friends, welcome to Malathi Samaiyal Studio. நம்ம சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டி அண்ட் சீஸியான பொட்டேட்டோ பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 5 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதில் இப்போது 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு 2லேருந்து 3 விசில் வரை வேக வச்சுக்கலாம். வேக வச்ச பொட்டேட்டோவை தோல் எடுத்துட்டு நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கலாம். நீங்கள் கரண்டி இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 5 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்குக்கு 1 டீஸ்பூன் சோள மாவு அப்படிங்கிற அளவில் 5 உருளைக்கிழங்குக்கு 5 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு மிளகுத்தூள் மட்டும்தான் காரம், அதனால் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். அதுவே நல்லா பிசைய நல்லா மாவு மாதிரி ஆகிடும் உருண்டையாக. இப்போ பாருங்கள், இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்க சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். நடுவில் மட்டும் குழியாக்கிட்டு நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே சீஸ் வச்சிடலாம். இப்போ இந்த உருண்டையை மூடிக்கலாம். பார்த்து பொறுமையாக க்ளோஸ் பண்ணுங்கள். உருண்டையை மூடி திரும்பவும் நல்லா உருட்டிக்கோங்க. அடுத்து இது மாதிரி தட்டையாக மெதுவாக தட்டிக்கோங்க. சீஸ் எதுவும் வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மற்ற பேன்கேக்கும் நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இதில் 5 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். அதில் இப்போது நான் 5 ரெடி பண்ண வச்சு பேன்கேக்கு சேர்த்துடுறேன். ஸ்டவ் லோ டு மீடியமில் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வேக விடுங்க. இது மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே திருப்பி விட்டுக்கலாம். அகைன் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு பேன்கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சீஸியாக டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் பயங்கர சீஸியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க.